வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு புல் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடி ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்டுக்கு அதிகரித்து 24,415 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் கேஷ் வால்யூம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 6% லோவர் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டே. அட்வான்சஸ் 1135, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1171. மேலும் பிராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிட் கேப் இன்றைக்கி டவுன் பை 0.23%, ஸ்மால் கேப்பும் 0.27% இறங்கியிருக்கு. ஸோ த ஓவரால் மார்க்கெட்டினுடைய பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஸ்டில் இட் ஷோஸ் ஆன் த நெகட்டிவ் சென்டிமெண்ட். மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதுவும் இன்றைக்கும் ரெடியூஸ்ட் பை 7.27%, க்ளோசிங் பிலோ 13. ஸோ ஒரு இன்க்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் குறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தென் செக்டார் லார்ஜ் ஸ்கேப் பார்க்கும் பொழுது நிஃப்டி எனர்ஜி அண்ட் ஆட்டோ டாப் கெய்னர்ஸ் டுடே, நிஃப்டி பேங்க், மெட்டல் அண்ட் ரியாலிட்டி டாப் லூசர்ஸ் டுடே. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் டாடா மோட்டார்ஸ், ONGC, SBI லைஃப், பாரத் பெட்ரோலியம், சன் ஃபார்மா, LNT, கோட்டக், HDFC லைஃப், விப்ரோ, HDFC பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்க்கும்பொழுது ஆக்சிஸ் பேங்க், நெஸ்லே எல்லாமே ரிசல்ட்டுக்கு ரியாக்ஷன்ஸ். தென் டைட்டன் கம்பெனி, ICICI பேங்க், டாடா ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இண்டூசின் பேங்க், LTI மைன்ட்ரி, ITC, இண்டால்கோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 1117 ரூபாய் இறங்கி 67,835, வெள்ளி 3767 ரூபாய் இறங்கி 81,127, குரூடாயில் 114 ரூபாய் இறங்கி 6,407 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இண்டு ஹோட்டல், ஸ்வான் எனர்ஜி, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் இன்றைக்கி டம்பிள் ஆகிருக்கு. ஏன்னா நேற்றுக்கு டெக் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு செல் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் அதனுடைய இம்பேக்டை. ஸோ மெயினாக டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸ்லேருந்து வந்ததுனாலும் அது ஒரு மாதிரி ப்ளஸ் அந்த ஏஐ வச்சு பண்ணுறவங்கலாம் அதிகமாக அந்த டெக் ஸ்டாக்ஸ்லாம் ஹெட்ஜ் பண்ணினதும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அது தேசிய ஐடிலாம் ஓவர் டன் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்க்கும் பொழுது 80 லட்சம் வால்யூம் நடந்துள்ளது. அதுமாரி இன்றைய தினத்தினுடைய இந்த ஹவர்லி ஹைலோ பார்க்கும் பொழுது ஓப்பனிங் வந்த ஹவர்லி ஹைலோவை திருப்பி மார்க்கெட் தொடவே இல்லை. ஸோ இதையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டும். அதுபோல் இன்றைய தினம் காலையில் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஓப்பன் அட் 24,230, லோ 24,210. அதுக்கப்புறம் படிப்படியாக மார்க்கெட் மேலே செஞ்சு 24,426 க்ளோசிங்கில் 24,415 அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான் கீழே முடிஞ்சடைந்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்தது என்று சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபார்ம்டு மைல்ட்லி புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஆன கேண்டில்னு சொல்லுவோம் அதை. ஸோ இது இந்த ரீசெண்ட் வீக்னஸ் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அது லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம், அது மாதிரி அதை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது இட் மே டேக் அப்வர்டு பவுன்ஸ் ஆர் கன்சாலிடேஷன் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸும் இருக்கக்கூடும். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை ஏறமாயின் 24,592 அந்த புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா எகைன் 24,141 அது ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளைய தினமும் சந்தைகளில் வாலட்டிலிட்டி மூட் இருந்து கொண்டு இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் ஏன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி. ஹாப்பி ட்ரேடிங்.